இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். இந்த கருப்பம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்குது. அப்போதாங்க வந்து கலந்துக்கிறாரு சோனம் மார்க்ஸ். இவர் யாரு அப்படின்னா ஒரு பெஸ்ட் இன்ஜினியர், மக்களுக்காக போராடுற ஒரு சமூக போராளி. இவர் உண்ணாவிரதம் இருக்கார். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 21 நாள் இருக்கு. அப்பவும் உண்ணாவிரதத்தை முடிக்கல. அரசும் இவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ திடீர்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இதுவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். இந்திய நாட்டில் எல்லாத்துக்கும் இறைமை இருக்கு. போலீஸ் நினைச்சா தூக்குறதுக்கும், இல்லைனா நீங்க நாட்டில் 21 நாளைக்கு வரைக்கும் உண்ணாவிரதம் இருங்கன்னு சொல்றதுக்கும் எப்படி ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல. அதனால அது நடக்குது. அதுக்கப்புறம் தான் இது வந்து பெருசாக வெடிக்குது. அந்த அமைப்போட நிறுவனர் இருக்காரு பார்த்தீங்களா, அபிஜித் திப்கே, அவர் என்ன சொல்றாரு, நாங்க எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாப்ல. அதோட நிக்காம டெல்லி செலவு அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி பாராளுமன்றத்தை நோக்கி எல்லாரும் பேரணியா போவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து பாராளுமன்றத்தை நோக்கி இளைஞர் படையோட புறப்படாமல் செஞ்சுட்டாங்க. இப்போ இதாங்க டெல்லியில் கலவரமா வெடிக்குது. இது கேட்கறதுக்கு சாதாரண நியூஸ் இருந்தாலும் இது அனைத்து மக்களோட அடிப்படை அம்சமான கல்வி சம்பந்தப்பட்டதுன்றதால இந்தியா ஃபுல்லா பயங்கர சென்சேஷனா போயிட்டு இருக்கு. அந்த அமைப்புக்கு ஆதரவாக தான் திரு விஜய் அவர்கள் ஜந்தர் மந்தர் இதோட முழு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். விருப்பப்பட்டா கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.